வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். டேக் அப் ஸ்பேஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ். வாட் இட் மீன்ஸ் இஸ், நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை நம்மளே ஷ்ரிங்க் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எவ்வளோ பேஷன் இருக்குங்கிறது நம்ம வெளிப்படையாக காமிக்க மாட்டோம். நமக்கு இருக்கிற நாலேஜ் நம்ம வெளிப்படையாக காமிக்க மாட்டோம். நமக்கு இருக்கிற அன்பு வெளிப்படையாக காமிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையை சின்னதாக வாழ்வோம். வி ட்ரை டு பி ஸ்மால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள் பிகாஸ் வி ஆர் அஃப்ரேட் டு பி ஆஸ் கிரேட் ஆஸ் வி பிலீவ் வி ஆர். நமக்கு இருக்கிற அனைத்து தன்மையும் நம்ம வெளிப்படையாக காமிக்கிறதுக்கு பயக்கிறோம். நம்மளை ஸ்பேஸ் எடுக்காமலே சின்னதாக ஸ்மாலாக அப்படியே ஓரமாக போயிட்டே இருக்கோம் இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் அப் ஸ்பேஸ். ஆனால் நம்ம அப்படி செய்கிறது இட் இஸ் அன் இன்ஜஸ்டிஸ் டு அவர் செல்ஸ். நமக்கே நம்ம பண்ணுற தப்பு அது. நம்மளுக்கு வி ஹாவ் so much within us, so much of this universe is within us. இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய அன்பு, நிறைய பேஷன், நிறைய டிசையர், அம்பிஷன், நிறைய டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது. யூ ஹவ் பின் ரியலி பிளஸ்ட். இப்படியெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடிய இந்த பாசிட்டிவ் திங்ஸ், தி எனர்ஜி தட் வி ஹாவ், தி டேலண்ட்ஸ் தட் வி ஹாவ், இதெல்லாம் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். அந்த வாழ்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெருசாக வாழணுங்கிறது தான். தேட் இஸ் வாட் லைஃப் இஸ் ஆல் அபவுட். அப்போ தான் நமக்கு வாழ்க்கையில் வீல் கெட் தி பெஸ்ட் அவுட் ஆஃப் லைஃப். நம்ம இங்கே வந்தது சின்னதாக வாழறதுக்காக இல்லை, பெருசாக வாழறதுக்காக. டேக் அப் ஸ்பேஸ். நீங்கள் ஒரு முறையில் ஒரு அறைக்குள்ளே போகிறீங்கன்னா பி அ ப்ரெசன்ஸ் தேர். நீங்கள் ஒரு மீட்டிங்கில் உட்காருறீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஒன்று தோணுதுன்னா ஸ்பீக் அப், பேசுங்க. நீங்கள் ஒரு சபையில் உட்காடுறீங்க, நிறைய பேர் பேசுகிறாங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியனா உங்களோட டேலண்ட்ஸ் நீங்கள் வெளிப்படையாக காமிங்க. ஈவன் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா கூட பி ட்ரூ டு யுவர் செல்ஃப். உங்களே ஷ்ரிங்க் பண்ணி சின்னதாக காமிக்காமல் பி ட்ரூ டு யுவர் செல்ஃப், பி ட்ரூ டு ஹூ யூ ஆர். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஸ்பார்க்கை நீங்கள் யாருங்கிறதே வெளிப்படையாக வாழுங்கள். அப்படி நீங்கள் வாழும்போது யூ ஆர் நாட் ஜஸ்ட் பீயிங் taking up space by yourself, you are giving permission to everybody else to shine bright. நீங்களே உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பார்க் சின்னதாக பண்ணும்போது உங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் அவங்களாக வாழ முடியாது. ஆனால் நீங்கள் when you take up space, when you do everything in life, when you live with purpose, நீங்கள் உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்குது, அதுக்காக நல்லா முயற்சி எடுக்கிறீங்க, நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் உங்களோட டேலண்ட்டுக்கு முழுமையாக உங்கள் டேலண்ட்டுக்கு ஃபுல்-ஃப்ளெட்ஜ்டாக எஃபர்ட் எடுக்கிறீங்க. when you are being true to your goals, உங்களோட டிசையருக்காக, உங்கள் அம்பிஷனுக்காக நீங்கள் போகும்போது, நீங்கள் உங்களுக்காக பேசும்போது you are giving permission to everybody to live large. எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்பேஸ் எடுக்கிறதுக்கு, அவங்க ஷைன் பண்ணுறதுக்கு you are giving permission. ஒருத்தர் நல்லா when that light is shining so bright, we also feel like okay, I can also shine bright. அந்த கரேஜ் இல்லாத நிறைய பேருக்கு உங்களை பார்த்து உங்களோட இந்த பெரிய the spark within you, when you are shining bright, அது பார்த்தே நிறைய பேர் they will shine bright. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உங்களே சின்னதாக பண்ணும்போது you are also dimming their lights. அவங்களுக்கும் they will also not have the freedom to shine bright. நீங்கள் நல்லா வாழும்போது, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் முழு மனசாக வாழும்போது, எல்லாமே நீங்கள் ஆசித்தபடியாக நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக என்னென்ன எஃபர்ட் எடுக்கணுமோ அந்த எஃபர்ட் எல்லாம் முழு மனசாக கொடுத்து நீங்கள் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக வரதுக்காக முயற்சி பண்ணும்போது when you take up space, you give permission to everybody to take up space. உலகத்தில் எல்லாருக்கும் வெற்றி பெற்றதுக்கான இடம் உண்டு. எல்லாருக்கும் வேண்டினதான அனைத்து செல்வங்களும் உலகத்தில் உண்டு. நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே வெற்றி பெறலாம், நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம், நம்ம எல்லாருமே ஆர்வமாக நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக முயற்சி எடுக்கலாம். அதுக்கு தான் இந்த வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கையில் we have to be true to ourselves. நம்மளோட ஒரு சின்ன வெர்ஷன், மற்றவங்களுக்கு பிடிக்கும்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு வெர்ஷன், ஒரு அப்ரோப்ரியேட் நம்ம நினைக்கிற ஒரு வெர்ஷன், கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு வெர்ஷன் மட்டும் வாழ வைக்கக்கூடாது. ஹூ வி ஆர் ஆத்தென்டிக்கலி நம்ம யார், அந்த என்டையர் வெர்ஷன் we have to live in that authenticity. நமக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்கும் இல்லையா, உங்களுக்குள்ளே எனக்குள்ளே எல்லாருக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது. அந்த ஃபயர் we should let it burn. அப்படியே நம்ம வாழும்போது we should burn bright with that light. நம்மளோட பேஷன் should light up the place we are in. நம்மளை பார்த்து மற்றவங்களுக்கும் அவங்கவுங்க பேஷனில் நிறைய முழுமையாக போகணுன்னு ஆசை வரணும். இல்லாது நம்மளே பார்த்து அவர் இவ்வளோ டேலண்ட் வச்சு ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துருக்காங்கன்னு வாழ்க்கையிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகக்கூடாது. பீப்புள் ஷுட் ஃபீல் லிட் அப் when they look at us.
நமக்குள்ளே இருக்கிற ஃபயருக்கு we have to be honest to it. நம்மளுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஆசைகள் இருக்கோ அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே என்ன மாதிரியான டேலண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பேஷனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். அப்படி நீங்கள் யூ நீட் டு லிவ் வித் தட் மச் ஆஃப் அ ஃபயர் வித்தின் யூ. அப்படி என்டையரிட்டி அட் வாட் எவர் ஸ்பேஸ் இஸ் தேர் யூ எக்ஸ்பேண்ட் அண்ட் ஃபில் அப் தட் ஸ்பேஸ். அப்படி நீங்கள் அப்படி வாழும்போது இதை பார்த்து மற்றவங்களுக்கு ஆமாம்ல நம்மளும் அப்படி வாழலைன்னு தோணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் பேஷன் கிடையாதா? உங்களோட சிப்ளிங்ஸுக்கு ஆசைகள் இல்லையா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் டீப் பியோர் தாட்ஸ் கிடையாது? அவங்க சிரித்து பேசுகிறாங்க, கேஷுவலாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு டீப்பான ஒரு பர்சனல் ஒரு லேயர் கிடையாதா? எல்லாருக்கும் தான் உண்டு. ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் தட் ஃபயர் வித்தின் அஸ். எல்லாருக்கும் தான் ஆசைகள் பேஷன் எல்லாம் உண்டு. ஆனால் அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டோம்னா, அப்படியெல்லாம் நம்ம பண்ணோம்னா எப்படி இருக்கும்? எல்லோரும் என்ன நினைப்பாங்க? நம்ம இந்த மாதிரி ஜாலியாக கேஷுவலாக பேசினா தானே ஆள்கள் நம்மளை ஆக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்ற பயமும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆத்தென்டிக்காக நம்மளோட அந்த ஃபயர், த ரியல் கிரேட் பர்சன் தட் வி ஆர், நமக்குள்ளே இருக்கிற அந்த கிரேட்னஸ் வெளிப்படையாக காமிக்கிறதுக்கு நமக்கு எப்போவுமே ஒரு கூச்சம் இருக்கும். நமக்கு வி ஃபீல் அ லிட்டில் பிட் ஷை. அப்போதான் நமக்குள்ளே இருக்கிற ஒருத்தராவது அந்த when they live up to their greatness we all feel inspired. நமக்குள்ளே இருக்கிற அந்த கிரேட்னஸுக்கு நம்ம உண்மையாக தான் இருக்கணும். எனக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருக்கும், உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருக்கும். யூ ஹாவ் டு லிவ் அப் டு இட்ஸ் ட்ரூ பொட்டென்ஷியல். அப்படி நீங்கள் வாழும்போது தான் யூ ஆர் ஆல்சோ லெட்டிங் எவ்ரிபடி லிவ் அப் டு தேர் ட்ரூ பொட்டென்ஷியல். அப்படி தான் நம்ம வாழ்க்கை உண்மையான ஜெனுவினான ஒரு பீஸ்ஃபுல் ஹாப்பி லைஃபாக இருக்கும். நம்மளோட பர்பஸில் இருந்து தான் நமக்கு ஹாப்பினஸ் வரும். அண்ட் தட் பர்பஸ் வில் கம் when we live true to ourselves. நமக்குன்னு நம்ம உண்மையாக இருக்கும்போது தான் when we do the things that genuinely ignite that spark within us. அது எனக்குள்ளே வேறையாக இருக்கும், உங்களுக்குள்ளே வேறையாக இருக்கும். அது என்னமோ அதை நீங்கள் பண்ணும்போது தான் உங்களோட வாழ்க்கை will shine bright. Be that authentic best self. உங்களோட பெஸ்ட் இம்பல்சஸ் இருக்கும் இல்லையா? நமக்கு எல்லாருக்கும் தான் ஒரு சில நல்ல இம்பல்ஸ், ஒரு சில ஆவரேஜ் ஒரு கெட்ட இம்பல்ஸ் இருக்கும். நம்மளோட நல்ல இம்பல்ஸுக்கு, நம்மளோட பெஸ்ட் இம்பல்சஸ்க்கு நம்ம ட்ரூவாக இருக்கும்போது when we honor those impulses, when we live up to the best things we can think of. காலையில் எந்திரிக்கணும், நல்லா படிக்கணும்னு தோணுற ஒரு இம்பல்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்கும்போது, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் இன்னொருத்தருக்கு பண்ணணும்னு ஒரு இம்பல்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழும்போது நம்மளோட பெஸ்ட் அவுட்புட் நம்ம இந்த விஷயத்தில் கொடுக்கணும், பேஷனேட்டாக இந்த விஷயம் செஞ்சு நல்லா முடிக்கணும்னு நமக்கு ஒரு இம்பல்ஸ் வரும். ஒரு தாட் நமக்குள்ளே இருந்து சொல்லும். இந்த தாட், இந்த பெஸ்ட் இம்பல்ஸுக்கு நம்ம ஆனர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது தட் இஸ் when we live bright. யாரோ ஒருத்தர் ஒரு விஷயம் தப்பாக பண்ணால் இது தப்பாக இருக்குது, சரி இல்லைன்னு சொல்கிறதுக்கு தட் வாய்ஸ் வித்தின் அஸ். யூஸ் யுவர் வாய்ஸ், ஸ்பீக் அப், டேக் அப் ஸ்பேஸ். அப்படி when we live up to our best impulses we become the best version of ourselves. நம்மளோட பெஸ்ட் வெர்ஷனாக நம்ம வாழும்போது when we take up space, when we are authentic in our energy, when we are willing to live up to our greatest desires, our greatest dreams with all of our passion, then we allow everybody to light up. நம்ம இந்த எத்தனை டார்க்கான சிச்சுவேஷனில் நம்ம இருந்தாலும் நமக்குள்ளே நம்ம ஒரு ஃபயர் எப்போ வேணுமோ, எனி கிவன் மோமெண்ட் we can choose to light ourselves up. எப்போ வேணுமோ நம்ம நினைக்கல. நம்ம எவ்வளோ ஹாரிபிள் டார்க் எனர்ஜியில் நம்ம இருந்தாலும் சரி, எனக்குள்ளே நான் ஒரு லைட்டு வைப்பேன். இந்த லைட்டு என்ன பெரிய ஒரு டார்க்னஸ் வந்தாலும் என்னோட லைட் லைட்டாக தான் இருக்கும்னு நம்ம நினைக்கலாம். நம்ம எப்போ வேணும் முடிவு எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய டார்க்னஸும் இல்லாமல் போகிறதுக்கு ஒரு லைட் போதும், ஒரு சின்ன கேண்டில் லைட் போதும். அந்த லைட் உங்களுக்குள்ளே இருக்குது. அந்த ஃபயர், லைட் தட் ஃபயர், லைட் தட் ஃபயர். என்ன அந்த ஸ்பார்க் உங்களுக்குள்ளே இருக்குது? எங்கே அந்த ஸ்பார்க் தொலைஞ்சு போச்சு? சின்னதாக இருக்கும்போது அந்த ஸ்பார்க் இருந்துச்சு இல்லை, இப்போ எங்கே போச்சு? அந்த ஸ்பார்க்கு யூ லைட் இட் அப் அகேன். லிவ் இன் தட் ஆத்தென்டிசிட்டி. அந்த லைட்டுக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்கணும். மற்றவங்க என்ன சொன்னான்னா சொல்கிறதுக்கு அவங்க யார்? வை டு வி நீட் தேர் சர்டிஃபிகேட்? அவங்க அப்ரூவல் எல்லாம் நமக்கு எதுக்கு? வென் வி லிவ் இன் ஆர் ஆத்தென்டிசிட்டி, நமக்குள்ளே இருந்து ஒரு வாய்ஸ் சொல்லும், அம்மா யூ ஆர் ரைட், யூ ஆர் லிவிங் த ரைட் வே, யூ ஆர் டூயிங் த ரைட் திங். அதுதான் நமக்கு தேவையொழியே வேறு எதுவுமே நமக்கு லைஃப்பில் தேவையே இல்லை. வென் வி லிவ் ஆத்தென்டிக் டு அவர் செல்ஸ், தட் இஸ் அவர் பெஸ்ட் லைஃப். அதுதான் வாழ்க்கைக்கு அர்த்தமே. அதுதான் ரிக்ரெட்ஸ் இல்லாமல் உண்மையான வாழ்க்கை. ஸோ வாட் எவர் யுவர் பேஷன் இஸ், உங்களோட பேஷன் என்னமா இருக்கட்டும், ப்ளீஸ் பி ஆனஸ்ட் டு தட். பி ஆனஸ்ட் டு யுவர் பெஸ்ட் இம்பல்சஸ். டேக் அப் ஆல் த ஸ்பேஸ் யூ நீட். உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபயர் எவ்வளோ பெருசாக அந்த ஃபயர் லைட் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு லெட் இட் பி
the biggest fire it can possibly be. Light up the place where you are in. Be true to yourself, be authentic, and go for your highest dreams. Go for your highest dreams with all of yourself. Complete முயற்சி எடுத்து, complete சின்சியராக 100% நான் இது பண்ணியே ஆகுங்கிற முழுமையான அந்த சின்சியரிட்டியோட do whatever it is that you wish for, you long for. அதுதான் லைஃப். அந்த பர்சூட் தான் லைஃப். ஒன்ஸ் we do it full-fledged, நம்ம 100% கொடுத்து அந்த வாழ்க்கையில் போகையில் எவ்ரிதிங் எல்ஸ் வில் ஃபால் அப்பார்ட். அது வேறு எதுவுமே நமக்கு ஒரு பிரச்சனையாகவே ஃபீல் ஆகாது. நம்ம நல்ல 100% உண்மையாக நமக்குன்னு இருக்கும்போது that light will carry us. That is all we need in life. I hope this was of some use to you. Thank you so much for watching, and bye-bye.